வணக்கம். இந்த டாபிக் வித் வைத்தியர் கார்த்திகேயன். நம்ம இப்போ பார்க்குற தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே படிக்கிற ஹேபிட் இருக்குது, சரிங்களா? படித்தாதான் கல்வின்றது ஒரு அடிப்படையான விஷயம். நம்ம எல்லாருக்குமே புத்தகம் படித்தாதான் நாலேஜை கெயின் பண்ண முடியும், சரிங்களா? இது ஒரு கட்டாயமான விஷயம். இதில் நம்ம பாதிப்படையாதவாறு எப்படி படிக்கிறது? நிறைய பேர் சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுறாங்க. கேட்டால் நான் ஸ்டடீஸ்னால கண்ணாடி போடுறேன், என்னால் பார்க்க முடியல, லாங் சைட் இல்லை, ஷார்ட் சைட் இல்லை, இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்குறோம். இதுக்கு ஒரு சிம்பிளான ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு படிக்கிறதுனால வரக்கூடிய கண் பார்வை கோளாறுகளை தடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இது எக்ஸாக்ட்லி ஒரு வகையான ஆட்டிசம் மாதிரி தான், சரிங்களா? அதாவது ஸ்மார்ட் மொபைல் கண்டினியூஸாக பார்க்கறதுனால என்ன பிரச்சனை நமக்கு வருதோ அதே போல் பிரச்சனை சிறிய அளவில் ஏற்படும், சரிங்களா? ஸ்மார்ட் மொபைல் பார்க்குறதுனால ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை நம்ம புக்ஸ் கண்டினியூஸாக பார்க்குறதுனால சிறிய அளவில் அதே பிரச்சனை தான் இதில் ஏற்படுது. இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, புக்ஸை படிக்கும்போது ஒரு பேஜஸ் முடித்த உடனே உங்களோட பார்வை லாங், அதாவது தூரமாக பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் புக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். கண்டினியூஸாக நீங்கள் புக்ஸை படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, சரிங்களா? பேஜஸ் அண்ட் பேஜஸாக போயிட்டே இருக்கக்கூடாது. எக்ஸாம் டைம்லலாம் எப்பயுமே புக்ஸை பார்க்குறீங்கன்னு சொன்னாக்கா, ஒரு கொஸ்டின் இல்லைன்னா ஒரு பேரா இல்லைன்னா ஒரு பேஜ் முடிச்சுட்டு கண்ணுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும். லாங்காக இருக்கக்கூடிய விஷயங்களை, ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் புக்ஸுக்குள்ளே போகணும். இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த பிரச்சனையிலேருந்து சரி பண்ண முடியும். அதே போல் கண்ணாடி போட வேண்டிய அவசியங்கள் ஏற்படாது. கண்ணு தண்ணி வற்றி போச்சுன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? கண்ணில் நீர் சத்து இல்லை, அதனால் லூப்ரிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் டெஃபினட்டாக ஸ்டாப் பண்ண முடியும், ஓகேவா? அதே போல் நீங்கள் படிக்கிற காலகட்டங்களில் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கணும், அதிகமான நீர் ஆகாரம் சாப்பிட்ணும், தண்ணீர் அதிகமாக குடிக்கணும். இதெல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னு சொன்னால் கண் பார்வை கோளாறுகள் வராமல் தடுக்க முடியும். மோரோவர் கண் பார்வை பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நம்ம கண்கள் பயன்படுத்துகிற விஷயம்தான், சரிங்களா? நம்ம கண்களை எந்த வகையில் நம்ம பயன்படுத்துகிறோம் அதை பொறுத்து தான் நமக்கு கண் பார்வை கோளாறுகள் வருது. இது யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான நேரம் இல்லை, கால அவகாசம் இல்லை, சரியா? ஸோ இதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். கண் பார்வையை நீங்கள் எந்த வகையில் பயன்படுத்துகிறீங்க அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் கண் பார்வையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அமையும். அதனால் நீங்கள் டெஃபினட்டாக எல்லாருமே படிப்பு அப்படின்ற விஷயத்தை தாண்டி தான் வரீங்க. படிக்கிற காலகட்டங்களில் இது போல் விஷயங்களை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஐ ப்ராப்ளம் வர்றது 80% தடுத்துடலாம், சரிங்களா? நன்றி. அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் பார்க்கும் வரை பாய் ஃப்ரம் வைத்தியர் கார்த்திகேயன்.